ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக கண்டினியூஸாக அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கிளாஸஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்தாச்சு. பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் புரியும். ஏன்னா சிலபஸ் ஆர்டர் படி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். வாட்ஸ்அப் அப்போ தான் பழசெல்லாம் பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். திடீர்னு இதை பார்க்கும்போது புரியாது, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம், செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து இன்டகிரேஷன் மெத்தடில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இன்னைக்கு பாருங்கள், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் L of sin AT by T, அதாவது L of f of t by t equal to integral s to infinity f of s ds. இதான் ஃபார்முலா. t f of t ன்னு இருந்தால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ f of t by t ன்னு இருக்கு, நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரிதானா? இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமாக போட்டேன் பாருங்கள், மற்ற எல்லாம் நீங்களே ஓரளவுக்கு போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. L of sin AT by t, sin AT by t equal to integral s to infinity L of sin AT. L of sin AT ds equal to integral s to infinity a by s square plus a square ds equal to integral dx by x square plus a square equal to 1 by a tan inverse x by a. இதான் ஃபார்முலா. சரியா? அப்போ இங்கே s square plus a square இருக்கு. அப்போ a into 1 by a tan inverse s by a. லிமிட் என்ன? s to infinity. a கேன்சல் ஆயிரும். இப்போ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா tan inverse infinity minus tan inverse s by a. சரியா? minus tan inverse s by a. tan inverse infinity வந்து என்னது? pi by 2. pi by 2 minus tan inverse s by a equal to cot inverse s by a. pi by 2 minus tan inverse என்னது? cot inverse. cot inverse s by a நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா tan inverse a by s ன்னு. cot inverse s by a tan inverse என்ன செய்திடலாம்? ரெசிப்ரோக்கலா tan inverse a by s அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரிதானா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஹென்ஸ் டெடியூஸ் தட்னு இதில் கேட்டிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு L of f of tக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 0 to infinity e power minus f of t dt. சரியா? இதில் s equal to 0, a equal to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ L of sin AT by t equal to integral 0 to infinity e power 0 1 ஆயிரும். இங்கே sin t by t dt. சரியா? sin t by dt. இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? tan inverse sin AT by t க்கு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? tan inverse a by s equal to tan inverse a by s இந்த இருக்கு equal to நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 0 to infinity sin t by t dt. tan inverse இதுல a equal to 1, s equal to 0. அப்ப tan inverse infinity tan inverse infinity equal to என்ன? tan inverse infinity equal to என்னது? pi by 2. வேல்யூ வந்து pi by 2ன்னு நம்மளுக்கு கிடைச்சு.
பாருங்க செகண்ட் ப்ராப்ளம் L of 1 minus e power t by t equal to integral s to infinity L of 1 minus e power t ds equal to integral s to infinity L of 1 என்னது 1 by s L of e power t என்னது s minus 1 ds. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். equal to log s minus log s minus 1 சரியா log s minus 1 equal to log s by s minus 1 லிமிட் என்னது s to infinity equal to அதாவது log m minus log n equal to log m by n சரியா அடுத்தது log m power n equal to n log m சரியா இந்த ரெண்டு தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஃபார்முலா இதுல. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் என்ன எழுதியிருக்கேன் log s by s minus 1 எழுதியிருக்கேன் ரைட்டா. இப்போ லிமிட் அப்ளை பண்றதுக்கு log of s by இதை s அவுட் சைடு எடுத்துட்டோம்னா 1 minus 1 by s வரும். மைனஸ் லோயர் லிமிட்ல பிரச்சனையே வராது, அப்பர் லிமிட் மட்டும்தான் s to infinity. அப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இந்த s கேன்சல் ஆயிரும். இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா 1 by infinity என்னது 0. அப்போ 1 minus 0 log 1 வரும். அப்பர் லிமிட் என்னது log 1 மைனஸ் லோயர் லிமிட்ல ஒரு சேஞ்சுமே கிடையாது, அது அப்படியே போட்டுக்கோங்க. லோயர் லிமிட்ல ஒரு சேஞ்சுமே கிடையாது, log s by s minus 1 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அப்பர் லிமிட் வந்து 0 ஆயிடுச்சு இதான். அப்ப 0 அப்ப மைனஸ் லாக் ஆஃப் s by s minus 1. அப்ப இந்த இடத்துல log m power n is equal to n log m னு இருக்கா. அப்ப இந்த n என்ன ஆயிரும் m உடைய பவர்ல போய்டும். அப்ப மைனஸ் log னு இருக்கக்கூடியது log of s by s minus 1 power minus 1. இந்த மைனஸ்ங்கிறது एक्चुअली என்னது minus 1. அப்ப minus 1 log s by s minus 1 the whole power என்னது minus 1. x power minus 1 அப்படினா அதை நம்ம எப்படி எழுதுவோம், அதனுடைய inverse 1 by x னு எழுதுவோம். அப்ப அதனுடைய ரெசிப்ரோக்கலா எழுதணும் log s minus 1 by s log s minus 1 by s சரிதானா. இது என்னது L of 1 minus e power t by t. அடுத்தது நம்ம L of e power at cos 60 கண்டுபிடிப்போம். L of e power at cos 60 அதை கண்டுபிடிச்சோம்னா L of e power at into minus cos 60 சரியா by t minus cos 60 by t. அப்ப இதுக்கு என்ன வரும் integral s to infinity. இதுக்கு நம்ம லாப்லேஸ் எழுதிடலாம் 1 by s minus a minus s by s square plus 36 into ds சரியா. இன்டகிரேட் பண்ணோம்னா log s minus a சரியா. அதாவது டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா we use logarithm. அப்ப இது என்ன ஆயிடுது log s minus a. இதுல பாத்தீங்கன்னா s ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2s ds. ஆனா இங்க என்ன இருக்கு s ds இருக்கு. அப்போ நான் இதை என்ன செய்றேன்னா 1 by 2 போட்டுட்டு 2s ds னு போட்டுது 1 by 2 போட்டு 2s ds. அப்ப நமக்கு என்ன வரும் minus 1 by 2 log s square plus 36 log s square plus 36. So log s minus a minus log root of s square plus 36. அதாவது இது என்ன ஆகும் பவர்ல போகும், பவர் 1 by 2 னு வரும். பவர் 1 by 2 னா ஸ்கொயர் ரூட் சரியா. அப்ப ஈக்குவல் டு log s minus a by root of s square plus 36. லிமிட் என்னது s to infinity. இப்போ நம்ம log s அவுட் சைடுல எடுத்துட்டோம்னா 1 minus a by s கீழே s அவுட் சைடுல எடுத்தனா root of s square ன்னு இருக்கு. ரூட்ல இருந்து s ஸ்கொயர் வெளிய வரும்போது என்ன செய்யும் s ன்னு வரும். அப்ப s into square root of 1 plus 36 by s square. லிமிட் என்ன s to infinity. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது a by infinity 0 ஆயிரும், இங்க 36 by infinity 0 ஆயிரும். அப்ப அப்பர் லிமிட் log 1 வரும். எல்லா ப்ராப்ளத்திலயுமே இந்த மாடல்ல உள்ள அத்தனை ப்ராப்ளத்திலயும் அப்பர் லிமிட் log 1 வரும். மைனஸ் போட்டு லோயர் லிமிட் வரும். மைனஸ் லோயர் லிமிட்ல சேஞ்ச் இல்ல s minus a by root of s square plus 36. இது ஏன் இப்படி எழுதுறோம்னா இன்ஃபினிட்டியை டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. டாக் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்னு வந்துடும் இல்லையா, அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக
அதை 0 ஆக்குறதுக்காக எஸ்ஸை டினாமினேட்டருக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம இதை இப்படி அப்ளை பண்ணுறோம். சரிதானா? ஏன்னா லாக் இன்ஃபினிட்டின்னு நம்ம இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளம் வேணால் எடுத்துக்கோங்க, இதில் என்ன வருதோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் ஆன்சர் வரும் இந்த மெத்தடில். இது வரைக்கும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அப்போ லாக் ரூட் ஆஃப் s² + 36 s - a. இது என்ன ஆகும், log 1 இருக்கா, log 1 0வா, இந்த மைனஸ் என்ன ஆயிரும், பவர்ல -1ன்னு வந்துடும். பவர்ல -1 வந்தா log root of s² + 36 s - 1. சரிதானா? இதே மெத்தட் தான் இதுல a0 s வந்து 1ன்னு கொடுத்துருக்கு. இங்க 16 இருக்கா, இங்க ஒரு t இருக்கு, e⁻at 1. அப்ப இதே மாடல்ல அடுத்த ப்ராப்ளத்தை என்ன செய்திடலாம், நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். சேம் ப்ரொசீஜர். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், L of sin square t/t. பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்க அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதுல L of sin square t க்கு எப்படி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்ன செய்திருப்பேன், கண்டுபிடிச்சு காட்டியிருப்பேன். ஸோ L of sin square t/t என்ன வரும், இன்டகிரல் s to infinity L of sin square t. L of sin square t ds equal to integral s to infinity L of இது என்னது 1 minus cos 2t/2 dt. இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிள். 1 minus cos 2t/2 equal to 1/2 integral s to infinity L of 1 என்னது 1/s, L of s² plus 4. இந்த இருக்கு பாருங்க, சேம் ப்ராப்ளம். இந்த இருக்கு e⁻at cos 16 இருந்ததுன்னா அதே மெத்தட் தான். a இருக்கிற இடத்துல 0 இருக்கு, e⁻0னா என்னது 1, அப்போ 1/sன்னு வந்துடும் ds. இதுக்கு நான் ஆன்சரை என்ன செய்திடலாம், இன்டகிரேஷன் பண்ண உடனே எழுதிடலாம். இந்த ds இதில் பாருங்க 1/2 இன்ட்டு log s மைனஸ் இதை நான் என்ன செய்யணும்னு சொன்னேன், s/s² plus 4. இங்கே 2s போட்டு இங்கே ஒரு 1/2 போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 1/2 log s² plus 4 into ds. சரியா? ஸோ 1/2 log s minus root of log s² plus 4. சேம் ப்ராப்ளம், சேம் மெத்தட். சரிதானா? இவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே ஃபர்தராக ஒன்றுமே இல்லை. இதே மெத்தட் தான். ஒர்க் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த 1/2 வந்து இதுக்கும் உண்டு. அப்போ இந்த 1/2 வந்து இதுக்கும் உண்டு இல்லையா. அப்போ 1/2 log s minus 1/4 log s² plus 4. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா log s பவர் 1/2 minus log s plus 4 the whole power 1/4 வரும். இப்படி வச்சு செய்யலாம், இல்லை 1/2 முன்னாலே வச்சுட்டு செய்யணும்னாலும் நம்ம என்ன செய்யலாம். சரிதானா? அப்போ இதில் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரும், log root s minus log s² plus 4 the whole power 1/4. the whole power என்னது 1/4. அப்படி இல்லைன்னா அந்த எஸ்ஸை நம்ம அந்த 1/2 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவுட் சைடில் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை இந்த 1/4 வருது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் இதை 1/2ன்னு வச்சுட்டு இந்த 1/2 காமனாக அவுட் சைட்லேயே வச்சுட்டுனாலும் நம்ம என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/2 log s/root of s² plus 4. சரியா? s/root of ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். லிமிட் என்ன செய்யணும், s to infinity அப்ளை பண்ணணும். s to infinity லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் 0 ஆயிரும், லோயர் லிமிட் மைனஸில் வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1/2 log root of s² plus 4 by s.
பை எஸ். இந்த இடத்தோட நம்ம என்ன செய்திடலாம், நிறுத்திடலாம். ரைட்டா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், சைன் ஏ காஸ் பி. சைன் ஏ காஸ் பிக்கு நம்ம லாப்லஸ் என்று எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். சைன் ஏ காஸ் பி நான் கண்டுபிடிச்சதுனால காட்டுறேன். ஈக்குவல் டு 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி பை 2. 1/2 வந்து ரெண்டுத்துக்கும் காமன். அப்போ எல் ஆஃப் சைன் 3t into cos t by t equal to integral s to infinity 1/2 காமன் அவுட் சைடில் வச்சுக்குவோம். sin a plus b அப்போ நம்மளுக்கு என்ன வரும், sin 4t plus sin 2t ds sin 2 l of equal to 1/2 4 by s square plus 16 plus 1/2 2 by s square plus 4. இந்த 1/2 இது கொண்டு பார்த்தீங்களா, இப்போ இங்கே 2 இந்த 1/2 கேன்சல் ஆயிடும். அப்போ 2 by s square plus 16 plus 1 by s square plus 4. இப்போ இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா, லிமிட் இன்டகிரேட் பண்ணுறதே விட்டுட்டேன் பாருங்க. integral s to infinity integrate பண்ணீங்கன்னா 2 into 1/4 tan inverse of s by 4 plus இங்க என்ன வரும் 1/2 tan inverse of s by 2 and tan inverse of integral dx by x square plus a square equal to 1/a tan inverse of x by a. சரியா? இந்த 2 நான் அப்படியே வச்சிருக்கேன். s square plus 4 square இருக்கு. அப்போ 1/4 tan inverse s by 4. இங்க s square plus 2 square இருக்கு. அப்போ 1/2 tan inverse s by 2. இப்போ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கு, 1/2 இருக்கு. இந்த 2 இந்த 1/4 கேன்சல் ஆயிருமா, அப்போ 1/2 tan inverse s by 4 plus tan inverse s by 2. 1/2 tan inverse s by 4 plus tan inverse s by 2. சரியா? tan inverse s by 4 plus tan inverse s by 2. இப்போ லிமிட் என்னது, s to infinity. லிமிட் என்னது, s to infinity. லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா tan inverse infinity வந்து எவ்வளவு, tan pi by 2 equal to எவ்வளவு, infinity. அப்போ pi by 2 equal to என்ன வந்துடும், tan inverse of infinity வந்துடும். அப்போ லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 1/2 into tan inverse of infinity plus tan inverse of infinity minus tan inverse of s by 4 minus tan inverse of s by 2. சரியா? equal to tan inverse of infinity pi by 2 plus pi by 2. அப்போ 1/2 pi by 2 plus pi by 2 pi ன்னு வந்துரும் minus tan inverse of s by 4 minus tan inverse of s by 2. tan inverse of s by 4 minus tan inverse of s by 2. இது ஒரு pi by 2, இது ஒரு pi by 2. அப்போ 2 pi by 2 பைன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். சரியா? சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. சேம் ப்ரொசீஜர். அடுத்த ப்ராப்ளத்தையும் நான் இதே மெத்தடில் தான் போட போகிறேன். என்ன ஆன்சர் நீங்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இதே ஃபார்முலா sin a cos b ஃபார்முலாவே போடலாம். l of sin 2t cos 4t. sin a cos b க்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், sin a cos b க்கு 1/2 sin a plus b plus sin a minus b. சரியா? என்ன வரும் பாருங்க, என்ன வரும், by t. அப்ப இன்டகிரல் s to infinity l of என்ன வரும், sin a cos b. sin a cos b னா sin a plus b sin 5t
ப்ளஸ் அடுத்தது என்ன வரும், a மைனஸ் பி t மைனஸ் 4t. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் 3tன்னு வரும். சைன் ஆஃப் மைனஸ் 3tன்னு வரும். அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இது என்ன ஆகிடும், மைனஸ் சைன் 3tன்னு வந்துடும். ஸோ எல் ஆஃப் சைன் 5t மைனஸ் எல் ஆஃப் சைன் 3t, சரியா, இன்டு டிஎஸ், இன்டு என்னது டிஎஸ். இதுக்கு பிறகு நம்ம வழக்கம் போல் என்ன செய்யணும், இன்டகிரேஷன் போட்ட வேண்டியதான். இன்டகிரேஷன் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், tan இன்வர்ஸ் ஆஃப்னு கிடைக்கும். 1/5 இதுக்கு லாப்லஸ் போட்டுட்டு போடுங்க. இன்டகிரல் எஸ் டு இன்ஃபினிட்டி 5/s ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 3/s ஸ்கொயர் ப்ளஸ் 9 இன்டு டிஎஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்தது அப்படிங்கிறத இதுக்கு அடுத்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் சொல்லிட்டேன், இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது. போன ப்ராப்ளத்தில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் இந்த ப்ராப்ளத்துலேயும் போடணும். அதனால் தொடர்ந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன ஆன்சர் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2வை ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம்.